Hi students, this is Alex here. Exercise 1.1, question number 1. Find the adjoint of the following. So subdivision 1 பாருங்க நமக்கு வந்து ஒரு matrix A கொடுத்திருக்காங்க. So இது வந்து 2 rows and 2 columns இருக்கு. -3, 4, 6, 2 இருக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் cofactor கண்டுபிடிக்கணும். So cofactors வந்து நம்ம ஒரு matrix-ஆவே எழுதிடலாம். So அதனால cofactor matrix அப்படின்னு போட்டோம்னா நம்ம இத மாதிரி போட்டுக்கணும். ஓகே. இதுக்கு வந்து ஒரு sign convention plus minus minus plus. இப்போ இந்த first element ஓட cofactor வேணும் அப்படினா இதோட row and column கட் பண்ணிட்டு இந்த balance க்கு எழுதணும். அதோட இந்த சைனையும் நம்ம சேர்த்துக்கணும். So plus 2 அப்படினு மட்டும் வரும். ஏன்னா இந்த 2 மட்டும் தான் இருக்கு, இந்த சைன் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து இந்த எலிமெண்டோட cofactor வேணும்னா இதோட row and column கட் பண்ணிட்டோம்னா மீதி 6 இருக்கு. பட் இந்த மைனஸையும் சேர்த்தா நம்ம -6 வரும். சோ நம்ம இங்க -6 அப்படினு போட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த எலிமெண்டோட cofactor வேணும்னா இதோட row and column கட் பண்ணிட்டோம்னா 4 இருக்கு. பட் இந்த மைனஸையும் சேர்த்துக்கணும். அப்ப நமக்கு -4 வரும். ஃபைனலா இந்த எலிமெண்டோட cofactor வேணும்னா இதோட row and column கட் பண்ணிட்டோம்னா -3 வரும். அதுல நம்ம பிளஸ் சைனை சேர்க்கணும். சோ -3 இருக்கறனால அது மைனஸ் அப்படியே தான் இருக்கும். சோ -3 போட்டாச்சு. இப்போ இதில இருந்து நம்ம அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும் அப்படினா இதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். சோ நான் முதல்ல இத 2 -6 -4 -3 அப்படின்றது எழுதிட்டு டிரான்ஸ்போஸ் போட போறேன். இதோட டிரான்ஸ்போஸ் அப்படினா நம்ம rows and columns சேஞ்ச் பண்ணனும். சோ இந்த ரோவை காலமா சேஞ்ச் பண்ணனும். இந்த செகண்ட் ரோவை செகண்ட் காலமா சேஞ்ச் பண்ணனும். அப்ப இது வந்து 2 -6 -4 -3. இப்போ சப்டிவிஷன் 2. இதுலயும் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ நம்ம வந்து இத வந்து A அப்படினு எடுத்துட்டோம் அப்படினா நம்ம வந்து இப்போ cofactor matrix எழுத போறோம். சோ cofactor matrix. இப்போ இதுக்கு வந்து 3 rows and 3 columns இருக்கு. இதுக்கு ஒரு sign convention ஃபாலோ பண்ணனும். அதாவது plus minus plus minus plus minus plus minus plus. இப்போ நமக்கு இந்த first elementோட cofactor வேணும் அப்படினா இதோட row and column கட் பண்ணிட்டு மீதி இருக்கதை எவாலுவேட் பண்ணனும். இது ஒரு 2/2 டிட்டர்மினன்ட் மாதிரி எடுத்து இத மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் ஆஃப் இத போடணும். அதோட இந்த சைனையும் நம்ம அட்டாச் பண்ணனும். சோ இதான் ப்ரொசீஜர். சோ இங்க வந்து நம்ம பிளஸ் போட்டுட்டு பிராக்கெட் ஓபன் இத மல்டிப்ளை பண்ணா 4 to 8 minus 7 into 1 7. இப்போ அடுத்து இந்த மைனஸ் சைனை போடணும். பிராக்கெட் ஓபன் மைனஸ் சைனை போட்ட பிறகு இங்க இந்த எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதோட row and column கட் பண்ணிட்டோம் அப்படினா மீதி 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதை எவாலுவேட் பண்ணனும். அந்த எலிமெண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம இதையும் மல்டிப்ளை பண்ணனும். ஓகே, அதுக்கு அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனும். சோ இது வந்து 6 அதுக்கு அப்புறம் மைனஸ் பண்ணிட்டு -3 அப்படினு வரும். சோ 6 -3. அடுத்து இந்த எலிமெண்ட்க்கு இதோட row and column கட் பண்ணிட்டோம் அப்படினா இத மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். சோ இது 21 - 12 வித் இந்த பாசிட்டிவ் சைனோட. சோ நம்ம முதல்ல பிளஸ் போட்டுக்கலாம். 21 - 12. சோ இதே மாதிரி இப்போ இங்க மைனஸ் சைன் இருக்கு. சோ மைனஸ் போட்டுட்டு பிராக்கெட் ஓபன். சோ இந்த எலிமெண்டோட row and column கட் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனும். இத மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் ஆஃப் இந்த எலிமெண்ட்ட மல்டிப்ளை பண்ணனும். சோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இது வந்து 3 to 6 வரும். அதுக்கு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு -7 வரும். சோ இதே மாடல்ல நான் மத்தெல்லாம் டைரக்டா எழுத போறேன். சோ பிளஸ் போட்டுட்டேன். அந்த மிடில் எலிமெண்ட்ட க்ளோஸ் பண்ணிட்டு மீதி இருக்கத மல்டிப்ளை பண்ணா நமக்கு 4 - 3 அப்படினு வரும். அடுத்து மைனஸ் அத க்ளோஸ் பண்ணிட்டு மீதியை மல்டிப்ளை பண்ணா 14 - 9 அப்படினு வரும். அடுத்து பிளஸ். சோ இந்த எலிமெண்ட்ட க்ளோஸ் பண்ணிட்டு இந்த row and column க்ளோஸ் பண்ணிட்டு மீதியை எவாலுவேட் பண்ணா நமக்கு 3 - 4 அப்படினு வரும். அடுத்து மைனஸ் இது 2 - 3 அப்படினு வரும். அடுத்து பிளஸ் இது வந்து 8 - 9 அப்படினு வரும். சோ இத வந்து நம்ம எவாலுவேட் பண்ணனும். இது டோட்டலா 1. இது 3 ஆயிடும். வெளிய மைனஸ் இருக்கனால -3. இது வந்து 9. அடுத்து இது -1 வெளிய மைனஸ் இருக்கனால +1. இது வந்து 1. இது வந்து 5. இப்போ -5. இது வந்து -1. இது வந்து -1 வெளிய மைனஸ் இருக்கனால +1. அடுத்து இது -1. சோ நமக்கு கோஃபேக்டர் வந்துருச்சு. இப்போ அட்ஜாயின்ட் A அப்படின்றது இதோட டிரான்ஸ்போஸ். இதோட டிரான்ஸ்போஸை நான் டைரக்டா எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை
ஃபர்ஸ்ட் காலமாக எழுதணும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதணும். அதே மாதிரி தேர்ட் ரோ இதை தேர்ட் காலமாக எழுதணும். இதுதான் டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எழுதலாம். ஃபர்ஸ்ட் ரோ 1 -3 9, அடுத்தது 1 1 -5 -1 1 -1. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு போன சப்டிவிஷன் மாதிரி வெறும் மேட்ரிக்ஸ் மட்டும் இல்லை, வெளியே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு தியரம் இருக்கு. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் இல்லாம அது சம் லாம்டா டைம்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கிற போது நம்ம நார்மலா வெறும் ஏக்கு அட்ஜாயின் கண்டுபிடிச்சிட்டு வெளியே லாம்டா பவர் n-1 அப்படின்னு போடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 1/3 எடுக்காம வெறும் அட்ஜாயின்டே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த லாம்டா வந்து 1/3. ஸோ அதாவது நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் 1/3a. இப்போ இங்க என்ன ஆகுனா 1/3 பவர் n-1. என்னன்றது இங்க 3 rows and 3 column இருக்கு இல்லையா, அப்போ n வந்து 3, அப்போ 3 - 1 போட 2 ஆயிடும். அது போக நமக்கு அட்ஜாயின்ட் a அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம இந்த 1/3 நம்ம இப்போதைக்கு எடுக்காம வெறும் அட்ஜாயின்ட் a கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் 1/3 ஹோல் ஸ்கொயர் நம்ம வெளியே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து a அப்படின்றது வெறும் இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ 2 2 1 -2 1 2 1 -2 2 இது மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதுக்கு கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஸோ இது சப்டிவிஷன் 2ல போட்ட மாதிரி இதுக்கு சைன் கன்வென்ஷன்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது அதோட ரோ அண்ட் காலத்தை நம்ம சப்ரஸ் பண்ணிட்டு இங்கே மீதி இருக்கிறத ஒரு 2/2 டிட்டர்மினண்ட்டாக எவாலுவேட் பண்ணலாம். இதோட மல்டிப்ளிகேஷனும் மைனஸ் ஆஃப் இதோட மல்டிப்ளிகேஷனும் இப்போ நம்ம பண்ணணும். ஸோ இதை இங்கே எழுதும்போது ப்ளஸ் சைன் போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன். ஸோ 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு வந்துடும். அடுத்தது மைனஸ் சைன், அதே மாதிரி இது பண்ணால் -4 -2 அப்படின்னு வரும். அடுத்தது ப்ளஸ் சைன், ஸோ இது வந்து 4 -1 அப்படின்னு வரும். அடுத்தது மைனஸ் சைன். ஸோ இந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு மீதியை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இது வந்து 4, அதுக்கப்புறம் +2 அப்படின்னு வரும். அதுக்கடுத்தது ப்ளஸ், ஸோ இது வந்து 4 -1. அடுத்தது ப்ளஸ், சாரி அடுத்தது வந்து மைனஸ் சைன். ஸோ இந்த எலிமெண்ட்டை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு -4 -2 அப்படின்னு வரும். ஸோ -4 -2. லாஸ்ட் வந்து மறுபடியும் ப்ளஸ். இப்போ இதுக்கு வந்து 4 -1. அடுத்தது மைனஸ் சைன். ஸோ இது வந்து 4 +2. அடுத்தது 2 + 4. ஸோ இது ப்ளஸ் சைன். ஓகே, இதோட கால்குலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 6, இதுவும் 6 வரும். அடுத்தது 3, அடுத்தது -6 3, அப்புறம் 6, அடுத்தது 3 -6, அப்புறம் 6. இப்போ நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ அட்ஜாயின்ட் a போடும்போது இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எடுத்துக்கணும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எடுத்துக்கணும், தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதுனா 6 6 3, அடுத்தது -6 3 6, அடுத்தது 3 -6 6. இப்போ அட்ஜாயின்டே கிடைச்சிச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டோட்டல் ஆன்சர் நம்ம வந்து வெளியே 1/3² அப்படின்னு இருக்கு. ஸோ 1/3 × 1/3 நான் செப்பரேட்டாக எழுதுறேன், ஏன்னா இது எல்லாமே 3ஆல டிவைட் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் எழுதணும். ஸோ 6 -6 3 6 3 -6 3 6 6. இதில் நம்ம இந்த ஒரு 1/3ஆல டிவைட் பண்ணிடலாம். இந்த ஒரு 1/3 வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்லையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும், எல்லா எலிமெண்ட்லையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ அது என்ன ஆகும், 1/3ன்றாலும் அது டிவைட் ஆகும், இன்னொரு 1/3 அப்படியே இருக்கும். ஸோ ஒரு 1/3 அப்படியே வச்சுட்டு மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணி இது 6 1/3 × 6 அப்படின்னு வரும் இல்லையா, அப்போ கட் ஆனால் 2 அப்படின்னு வரும். ஸோ பேசிக்கலி எல்லாமே 3ஆல டிவைட் ஆகுது. ஸோ 2 -2 1
2 1 minus 2 1 2 2. ஸோ இதான் நமக்கு தேவையான adjoint A. ஸோ வெளியே ஒரு நம்பர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிட்டு நம்ம adjoint A ஓட சேர்த்துக்கணும். Exercise 1.1 question number 2. Find the inverse of the following. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நமக்கு ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 rows and 2 columns இருக்கு. ஸோ A is equal to நமக்கு வந்து -2 4 1 -3 இருக்கு. இப்போ நம்ம A டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். A டிட்டர்மினன்ட்டுக்கு நம்ம லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணுவோம். இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 6 வரும் இதை மல்டிப்ளை பண்ணா. அப்புறம் மைனஸ் ஆஃப் இதை சப்ட்ராக்ட் பண்ணா 4 வரும். டோட்டலா இதை மல்டிப்ளை பண்ணா 4 வரும், சப்ட்ராக்ட் பண்ண பிறகு 2 வரும். ஸோ டோட்டலா இது 6 - 4 2. இப்போ A டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. தேர்ஃபோர் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதணும். ஓகே, இப்போ நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு 2 by 2க்கு ஒரு சைன் கன்வென்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ். ஸோ இந்த எலிமெண்டோட கோஃபேக்டர் வேணும் அப்படின்னா இந்த எலிமெண்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டு மீதி இருக்கிறது தான் கோஃபேக்டர். அப்படி எழுதும்போது இந்த சைனையும் நம்ம அது கூட சேர்த்துக்கணும். ஸோ இங்கே பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல இதோட வேல்யூ வந்து -3 வருது. அப்போ -3 தான் வரும். அடுத்தது இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி இந்த 4ஓட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 வரும். பட் நம்ம -1 அப்படின்னு எழுதணும், ஏன்னா அந்த பொசிஷனுக்கு மைனஸ் சைன். அதே மாதிரி இது வந்து -4, இந்த இதுக்கு -2 இருக்கு, பட் இங்கே பிளஸ் சைன் தான் இருக்கு இல்லையா. ஸோ அந்த -2 அப்படியே வரும். ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கோஃபேக்டரை டிரான்ஸ்போஸ் பண்ணால் அதுதான் adjoint A. ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதணும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதணும். அப்படி எழுதுனா நமக்கு வந்து -3 -1 அப்படின்னு வரும், -4 -2 அப்படின்னு வரும். இப்போ A இன்வர்ஸோட ஃபார்முலா 1/A டிட்டர்மினன்ட் இன்டு adjoint A. அப்போ இது வந்து 1/2 அப்படின்னு வரும். -3 -4 -1 -2. சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இது 3 rows and 3 columns இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் A அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரோவோட எலிமெண்ட்ஸ் எடுத்து இந்த சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுவோம். பிளஸ் மைனஸ் பிளஸ் இது எடுத்துப்போம். ஸோ நம்ம வந்து +5 எடுத்தாச்சு. இப்போ ஒரு டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போ இந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு மீதி எழுதணும். ஸோ மீதி எழுதும்போது நமக்கு 5 1 1 5 அப்படின்னு வரும். அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட்டுக்கு மைனஸ் எடுத்துட்டு 1 போட்டுட்டு அந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு நம்ம மீதி எழுதணும். ஸோ அப்படி எழுதும்போது நமக்கு 1 1 1 5 அப்படின்னு வரும். அடுத்தது +1. இப்போ இந்த ரோவோட அந்த எலிமெண்டோட ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு மீதி எழுதுனா நமக்கு 1 5 1 1 அப்படின்னு வரும். இப்போ இதோட வேல்யூ வேல்யூட் பண்ணணும். ஸோ 5 bracket ஓப்பன். ஸோ ஒரு 2 by 2 வந்து நம்ம இந்த லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் ஆஃப் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வரும், 25 - 1. அடுத்து -1 into 5 - 1. அடுத்தது 1 into 1 minus 5. இப்போ டோட்டலாக இது 5 into 24. இது வந்து 4 ஆகிடும். அப்போ -4. இது மறுபடியும் -4 ஆகிடும். இப்போ டோட்டலாக இது வந்து 120. ஸோ 120 - 8. ஸோ 112. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு முதல்ல எழுதணும். இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ், இதுக்கு நம்ம ஒரு சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ இந்த 5 எடுத்துட்டு இதோட ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு மீதி எவால்வேட் பண்ணி இங்கே எழுதணும். அதோட இந்த சைனையும் சேர்க்கணும். ஸோ இப்போ நான் இதெல்லாத்தையும் நான் டைரெக்டாக எழுத போகிறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் இருக்கு. ஓகே, பிராக்கெட் ஓப்பன். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு நமக்கு மீதி இருக்கு இல்லையா, இதை நம்ம டைரெக்டாக எவால்வேட் பண்ணால் 25 - 1 அப்படின்னு வரும். அடுத்து மைனஸ் சைன். ஸோ இந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை நம்ம கட் பண்ணிட்டோம்னா
மீதி இருக்கதை எவாலுவேட் பண்ணணும். அது 5 minus 1. அடுத்தது இந்த எலிமெண்ட் எவாலுவேட் பண்ணா இந்த ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா மீதி எவாலுவேட் பண்ணணும். அப்போ வந்து பிளஸ் 1 minus 5. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் பிராக்கெட் ஓப்பன். ஸோ இந்த எலிமெண்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டு மீதி எவாலுவேட் பண்ணணும். ஸோ இது வந்து 5 minus 1 வரும். அடுத்தது பிளஸ். ஸோ இந்த மிடில் எலிமெண்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மீதி 4 எலிமெண்ட்டை எவாலுவேட் பண்ணணும். ஸோ அது வந்து 25 minus 1. அதுக்கப்புறம் இந்த எலிமெண்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டு மீதி எவாலுவேட் பண்ணணும். அது வந்து 5 minus 1. பட் மைனஸ் சைன் இருக்கு. ஓகே, அடுத்து லாஸ்ட் ரோக்கு பிளஸ் போட்டுட்டு இது 1 minus 5 அப்படின்னு வரும். அடுத்தது மைனஸ் 1 into இது 5 minus 1. அடுத்தது பிளஸ் இந்த எலிமெண்ட் 25 minus 1. இதோட வேல்யூ எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ நான் இங்கே எழுதுறேன். இது வந்து 24. இது ஆக்சுவலாக 4 மைனஸ் இருக்கனால மைனஸ் 4. இது வேல்யூவே மைனஸ் 4. இது 4 பட் மைனஸ் 4 ஏன்னா வெளியே மைனஸ் இருக்கு. இது 24. அடுத்து இது 4 பட் வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் 4. இது டோட்டலாக மைனஸ் 4. இது 4 பட் மைனஸ் 4. இது 24. ஓகே, இப்போ இதை வந்து அட்ஜாயிண்ட் எழுதணும் அப்படின்னா இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த ரோஸ் எல்லாம் காலமாக மாற்றிடும். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக மாற்றிடும். அப்போ என்ன ஆகும்? 24 minus 4 minus 4. அதே மாதிரி செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றுறோம். தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக மாற்றும். இப்போ அட்ஜாயிண்ட் கிடச்சிச்சு. இப்போ ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா 1/a determinant into adjoint A. ஸோ நம்ம வந்து 112 அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம். 112. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணோம். ஸோ 24 minus 4 minus 4. ஸோ minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. இப்போ இந்த எல்லா எலிமெண்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து காமனாக இருக்குது. ஸோ நம்ம அந்த 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியே 4 வந்துடும். 4/112 இருக்கும். ஸோ மீதி வந்து இது 6 ஆகிடும். இதுலேருந்து 4 எடுத்துட்டோம்னா 6 ஆகிடும். அதுக்கப்புறம் இது -1 ஆகிடும், -1 ஆகிடும். அதே மாதிரி -1 6 -1 -1 -1 6 அப்படின்னு வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 2 times 8. அதுக்கப்புறம் பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ 8 வரும். ஸோ 1/28. அதுக்கப்புறம் 6 -1 -1 -1 6 -1 -1 -1 6 அப்படின்னு வரும். இதுதான் A இன்வர்ஸ். சப்டிவிஷன் 3. இதோட மேட்ரிக்ஸ் இங்கே இருக்கு. ஸோ நம்ம A டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் கன்வென்ஷன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரோக்கு எடுத்துப்போம். ஸோ 2 into ஸோ இந்த எலிமெண்ட் எடுத்துப்போம். இது 8. அதுக்கப்புறம் -7 அப்படின்னு வரும். ஸோ டோட்டலாக 2 into 8 minus 7. அடுத்தது -3 into 6 minus 3. அடுத்தது +1 into 21 minus 12. டோட்டலாக இது வந்து 2. இது 3 ஆகிடும் இல்லையா? ஸோ -9. இது வந்து 9. ஸோ +9. டோட்டலாக இது வந்து 2 which is not equal to 0. therefore A inverse exist அப்படின்னு போட்டோம். இப்போ நம்ம கோஃபேக்டர் எழுதணும். ஸோ கோஃபேக்டர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸாக போடுவோம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து இதோட சைன் கன்வென்ஷன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்ட மாதிரி செகண்ட் ரோக்கு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்புறம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுட்டு இதை எவாலுவேட் பண்ணால் 8 minus 7. இப்போ டைரெக்டாக நான் போட்டுறேன் 1. அடுத்த எலிமெண்ட்டுக்கு இங்கே மைனஸ் சைன் வரும். ஸோ இது வந்து 6 minus 3. ஸோ 3 வரும். ஆனால் -3 வரணும். அடுத்தது 21 minus 12. இது 9 வரும். ஓகே, அடுத்தது இந்த 3க்கு இந்த ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத எவாலுவேட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சப்டிஷன் போட்டனால நான் இங்கே டைரெக்டாக போட்டுறேன். இந்த பொசிஷனுக்கு மைனஸ் சைன் இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து 6 minus 7. ஸோ -1 வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆகிடும். இப்போ அடுத்தது 4 minus 3 1. அதுக்கு அடுத்தது இது வந்து 14 minus 9 வரும்.
ஸோ 14 மைனஸ் என்ன 5, இந்த கொஸ்டின் மைனஸ், ஸோ மைனஸ் 5 அப்படின்னு வரும். அடுத்தது 3 மைனஸ் 4, ஸோ மைனஸ் 1. அடுத்தது 2 மைனஸ் 3 மைனஸ் 1, பட் இந்த கொஸ்டினுக்கு மைனஸ் இருக்கனால பிளஸ் 1 ஆகிடும். அடுத்து லாஸ்ட்டுக்கு 8 மைனஸ் 9, ஸோ மைனஸ் 1 வரும். இப்போ இது வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ எழுதணும், இது அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம ஃபர்ஸ்ட் காலமாக எடுத்துப்போம். ஸோ இது வந்து 1 மைனஸ் 3 9, அடுத்தது 1 1 மைனஸ் 5 மைனஸ் 1 1 மைனஸ் 1. இப்போ A இன்வர்ஸோட ஃபார்முலா 1 by A determinant into adjoint A. இது வந்து 1 by 2 determinant வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 2. ஸோ இந்த அட்ஜாயிண்ட்டை காப்பி பண்ணலாம். 1 1 மைனஸ் 1 மைனஸ் 3 1 1 9 மைனஸ் 5 மைனஸ் 1. Exercise 1.1 question number 3. If f of alpha அப்படின்னு சொல்லி ஒரு 3 row and 3 column இருக்க மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் f of alpha inverse equal to f of minus alpha அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் f of alpha கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட வேல்யூக்கு ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா எடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த காஸ் ஆல்ஃபாவோட எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு மீதியை நம்ம இதை எவாலுவேட் பண்ணணும். இந்த லீடிங் லைன்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது நான் வந்து டைரெக்டாக எழுத போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெறும் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு வரும் இல்லையா, ஏன்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 அப்புறம் மைனஸ் 0ன்னு வரும். அப்புறம் நடுவில் வந்து மைனஸ் 0 இன்ட்டு சம்திங் வரணும், பட் 0 இன்ட்டு சம்திங் வந்து 0 ஆகிடும், அதனால் நம்ம எழுத வேண்டாம். ப்ளஸ் லாஸ்ட் எலிமெண்ட் சைன் ஆல்ஃபா போட்டாச்சு. இப்போ இந்த சைன் ஆல்ஃபாவோட ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு மீதி எவாலுவேட் பண்ணணும். ஸோ மீதி எவாலுவேட் பண்ணால் நமக்கு இது வந்து 0 மைனஸாக மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். இது டோட்டலாக காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா விச் இஸ் 1. இது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றனால தேர்ஃபோர் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இதுவும் நான் வந்து டைரெக்டாக எழுத போகிறேன். ஸோ இந்த 3 row 3 காலத்துக்கு நம்ம சைன் கன்வென்ஷன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எடுத்துப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இந்த சைனை போட்டுட்டு இதோட ரோ காலத்தை நம்ம கட் பண்ணிட்டு மீதியை நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஸோ நான் டைரெக்டாக எழுதுறேன். இப்போது காஸ் ஆல்ஃபாக்கு இந்த ப்ளஸ் சைன் இருக்குது, இதை எவாலுவேட் பண்ணால் வெறும் காஸ் ஆல்ஃபா மட்டும் வரும், ஏன்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. அடுத்ததில் மைனஸ் போடணும். இந்த 0வோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிவிட்டு மீதி எவாலுவேட் பண்ணணும். ஸோ 0 into this 0 into this, இனிவே அது மொத்தமாகவே 0 தான். ஸோ மைனஸ் 0. அடுத்தது ப்ளஸ். ஸோ இந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிவிட்டு இதை எவாலுவேட் பண்ணால் வெறும் சைன் ஆல்ஃபா மட்டும் வரும். ஸோ இது வந்து ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இதே மாதிரி அடுத்தது இங்கே 0 இருக்குது. ஸோ இந்த ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு எவாலுவேட் பண்ணால் இது 0 0ன்னு வரும். இதே மைனஸ் போட்டாலும் அது வெறும் 0 தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல 0. இங்கே கூட வந்து நம்ம மைனஸ் போட்டிருக்கோம், பட் 0க்கு மைனஸாக ப்ளஸ் எல்லாம் ஒன்று தான். அதேமாதிரி அடுத்தது இந்த 1 இதோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இது செப்பரேட் பண்ணும் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஐ ப்ளஸ் ஆகிடும். ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா விச் இஸ் 1. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல 1 அப்படின்னு எழுதணும். அடுத்தது இந்த 0 இருக்கு இல்லையா, இதோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் இது 0 தான் வரும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் சைன் வேறு இருக்குது, பட் அது 0ன்றனால நம்ம அதை வெறும் 0ன்னு போட்டாவே போதும். அடுத்தது இந்த சைன் ஆல்ஃபா இதோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டு எழுதுனா இது 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்னு வரும். ஓகே, இந்த பொசிஷனுக்கு ப்ளஸ் தான், அப்போ இருக்கிற மைனஸ் சைன் ஆல்ஃபா ஆஸ் இட் இஸ் வரும். ஸோ நம்ம மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்றது டைரெக்டாக எழுதுனா போதும். அதுக்கு அடுத்தது இங்கே 0 இருக்குது, இந்த ரோவோட இந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். ஸோ நம்ம வந்து வெறும் ஒரு 0 போட்டால் போதும். அடுத்தது இந்த காஸ் ஆல்ஃபாவோட இந்த ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணால் வெறும் காஸ் ஆல்ஃபா வரும் இதை எவாலுவேட் பண்ணும்போது, ஏன்னா காஸ் ஆல்ஃபா அதுக்கப்புறம் மைனஸ் 0. ஸோ வெறும் காஸ் ஆல்ஃபான்னு வருது, ஆனால் அந்த பொசிஷனுக்கு வந்து இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ காஸ் ஆல்ஃபா. இப்போ நம்ம டோட்டலாக கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கிடைக்கும். ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு
இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதணும். அதே மாதிரி ஒவ்வொரு ரோவையும் ஒவ்வொரு காலமாக எழுதுகிறோம். இது வந்து காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதணும். 0 1 0. அடுத்தது தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதும்போது மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ நம்ம அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ எஃப் ஆல்ஃபா அதோட இன்வர்ஸ் அப்படின்னா 1/f ஆல்ஃபாவோட டிட்டர்மினன்ட் வேல்யூ அதோட அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா மேட்ரிக்ஸ் எழுதணும். இது வந்து 1/1 டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இதை வந்து அப்படியே காப்பி பண்ண வேண்டியதான். ஸோ காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா, அடுத்தது 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHSக்கு நம்ம f ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஸோ f ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்றது இந்த கொஸ்டின்ல எங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கோ அது எல்லாத்தையும் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு மாற்றணும். ஓகே, ஸோ இங்கே நான் டைரெக்டாக மாற்றி காட்டுறேன். காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்புறம் 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, இது 0 1 0 மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. நம்ம ஏற்கனவே 11th ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதாவது சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்றது மைனஸ் சைன் எக்ஸ், இதே காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்றது வெறும் காஸ் எக்ஸ். அதாவது காசில் நெகட்டிவ் இருந்தால் இக்னோர் பண்ணிடலாம், சைனில் நெகட்டிவ் இருந்தால் வெளியே வரும். ஸோ இந்த நெகட்டிவ் வந்து இக்னோர் ஆகிடும், இந்த நெகட்டிவ் இக்னோர் ஆகிடும், இந்த மைனஸ் சைன் வந்து வெளியே வரும், இந்த மைனஸ் சைனும் இங்கே வெளியே வரும். ஸோ இதெல்லாம் இங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு இது வெறும் காஸ் ஆல்ஃபான்னு வரும், இது 0, இது மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இது 0 1 0, இது வெளியே வந்துருச்சுன்னா ஆல்ரெடி இங்கே வெளியே மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு வந்து ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு வரும் 0, இது இக்னோர் ஆயிடுச்சுன்னா காஸ் ஆல்ஃபா. ஸோ நம்ம இங்கே தனித்தனியாக இது வந்து LHS போட்டிருக்கோம். ஓகே, இது RHS. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கா பாருங்க. ஸோ நம்ம எல்லா எலிமெண்ட்டையும் செக் பண்ணலாம். ஸோ காஸ் ஆல்ஃபா 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே மைனஸ் சைன் ஆல்ஃபா. அதே மாதிரி இங்கே 0 1 0 இருக்குது, இங்கே 0 1 0 இருக்குது. சைன் 0 காஸ் ஆல்ஃபா, சைன் 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ இது நம்ம 1 அப்படின்னு நம்ம நேம் பண்ணிவிட்டு இதை 2 அப்படின்னு நேம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. Exercise 1.1 question number 4. A matrix கொடுத்துட்டு இதில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று show that இந்த எக்ஸ்பிரஷன் a square minus 3a minus 7i equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் hence find a inverse. இப்போ a ஸ்கொயருக்காக நம்ம a into a அப்படின்னு எழுதி இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏவை காப்பி பண்ணணும். 5 3 minus 1 minus 2 again 5 3 minus 1 minus 2. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் ரோவோட எலிமெண்ட்ஸை கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் காலத்தோட செகண்ட் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது 25 மைனஸ் 3. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது வந்து 15 மைனஸ் 6 அப்படின்னு வரும். இப்போ இதே மாதிரி செகண்ட் ரோவை எடுத்து ரெண்டு காலத்தோடையும் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து மைனஸ் 5 அப்புறம் ப்ளஸ் 2, அடுத்தது மைனஸ் 3 ப்ளஸ் 4. இதோட டோட்டல் வேல்யூ நமக்கு 22, அதுக்கப்புறம் இது வந்து 9, அதுக்கப்புறம் இது மைனஸ் 3, இது 1. இப்போ நம்ம a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். a ஸ்கொயருக்கு பதில் 22 9 மைனஸ் 3 1 போட்டாச்சு. மைனஸ் 3 இன்ட்டு a, அது கொஸ்டின் 5 3 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 7i2 அப்படின்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வித் ஆர்டர் 2. ஸோ 2 rows அண்ட் 2 column இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரே மேட்ரிக்ஸாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி இந்த வெளியே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ்
3 உள்ள மல்டிப்ளை பண்ணா 15 9 இது -3 -6 அப்படின்னு வரும். மைனஸ் வெளியே வச்சிருக்கேன், 3 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் -7 உள்ள மல்டிப்ளை பண்ணா 7 0 0 7 அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம ஒரே மேட்ரிக்ஸாக போட்டால் எல்லா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸையும் இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக நம்ம எழுதணும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? இது வந்து 22, இதோட -15 -7. அதே மாதிரி எல்லா செகண்ட் எலிமெண்ட்டையும் இங்கே செகண்ட் எலிமெண்ட்டாக எழுதணும். அப்படி எழுதும்போது இதில் ஃபர்ஸ்ட் வந்து 9 இருக்கு, அப்புறம் -9 இருக்கு, அப்புறம் -0 இருக்கு. அதே மாதிரி இது -3 + 3 -0, அடுத்தது 1 + 6 -7. ஸோ இது டோட்டலாக எல்லா எலிமெண்ட்ஸும் சிம்பிளை பண்ணால் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 வரும், செகண்டும் 0, இதுவும் 0, இதுவும் 0. ஸோ நமக்கு வந்து 0 மேட்ரிக்ஸ் வித் ஆர்டர் 2 வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம இங்கே ப்ரூஃபில் கொடுத்துருக்காங்க, அதான் ஷோ தட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து ஹென்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இந்த ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, நமக்கு a² -3a -7i2 = 0 அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை போஸ்ட் மல்டிப்ளையிங் வித் a இன்வெர்ஸ் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் a இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்றோம். ஸோ இது பிராக்கெட் போட்டுட்டு a இன்வெர்ஸ், இங்க O2 இன்டு a இன்வெர்ஸ். இது ஒன்றுனா உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது a² × a இன்வெர்ஸ் -3a a இன்வெர்ஸ் -7i2 a இன்வெர்ஸ் = 0 அப்படின்னு வரும். இது ரெண்டும் பவர் ஆட் ஆச்சுன்னா 2 - 1 பவர் 1 தான் வரும், a மட்டும் வரும் -3. இது a × a இன்வெர்ஸ் வந்து i, இது ஆர்டர் 2னால i2 அப்படின்னு போட்டுக்கலாம். இது i வந்து 1 மாதிரி தனியாக இருந்தால் அதை ஐடென்டிட்டி எழுதணும். பட் இது a இன்வெர்ஸ்லாம் இருக்கிறனால நம்ம அதை விட்டுட்டு 7 a இன்வெர்ஸ் = 0 இது மட்டும் போட்டால் போதும். இப்போ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் அந்த பக்கம் போயிடும். அதாவது -7 a இன்வெர்ஸ் = இது அந்த பக்கம் போனால் 3i2 - a. இப்போ நம்ம இதில் வந்து -7 a இன்வெர்ஸில் நம்ம 3 i2ன்றது 1 0 0 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. -a அது வந்து கொஸ்டின்ல இருக்கு, 5 3 -1 -2. இப்போ இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3 0 0 3 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இதை ஆஸ் இட் இஸ் எழுதியாச்சு, 5 3 -1 -2. இது ஒரே மேட்ரிக்ஸாக எழுதும்போது 3 - 5 0 - 3 0 + 1 3 + 2. அப்போ டோட்டலாக நமக்கு -2 -3 1 5 அப்படின்னு வந்திருக்கு. பட் இங்கே வந்து இது a இன்வெர்ஸ்னு போட்டுட்டு இந்த 7 -7 வந்து இங்கே 1/-7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆன்சர் கரெக்ட் தானா அப்படின்றத நம்ம ஒரு சின்ன மெத்தட் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். வேற ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதோட சம் முடிஞ்சிருச்சு. இது வெரிஃபிகேஷனுக்காக நம்ம ரஃப்ல போட்டுக்கலாம். இதோட a இன்வெர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் வேல்யூ எழுதணும் 1/. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் -10, அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணால் -3, இது சப்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது -10 -3 +3 அப்படின்னு ஆகிடும். லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் இந்த எலிமெண்ட்ஸை சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும், அது அதே பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ இது மேட்ச் ஆகுதா பாருங்க, இது -7, ஸோ இங்கே இருக்கு -2 -3, அதுக்கப்புறம் சாரி இங்கே சைன் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் வரும். ஸோ இந்த 3 வந்து பாசிட்டிவ் இருக்கு, நம்ம நெகட்டிவ் போட்டிருக்கோம். பட் இங்கே -1 இருக்கு, இது +1 வரும். ஸோ இப்போ இது மேட்ச் ஆகுதா? ஸோ -2 -3 ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, 1 and 5 செகண்ட் ரோல இருக்கு. ஸோ நமக்கு இதை கண்டுபிடிச்சது வந்து கரெக்ட் அப்படின்றத நம்ம ரஃப்ல வெரிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 5. A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ A இன்வெர்ஸ் = A டிரான்ஸ்போஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். நம்ம முதல்ல A டிரான்ஸ்போஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வெளியே இருக்க 1/9 அப்படியே தான் இருக்கும். ஸோ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலமாக நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலமாக எழுதும்போது -8 1 4, அது மாதிரி செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதணும், தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதணும். இப்போ நம்ம A × A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது வந்து 1/9 × -8 1 4 4 4 7 1 -8 4 into A டிரான்ஸ்போஸ், அது 1/9, இது -8
4 1 1 4 minus 8 4 7 4. இப்போ நம்ம இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வெளியே வந்து 1/81 ஆகிடும். ஏன்னா இங்கே ரெண்டுத்துலையுமே வந்து இங்கே ஒரு 1/9 இங்கே ஒரு 1/9 இருக்கு. ஸோ 1/81 போட்டாச்சு. இப்போ மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. 8 8 இது 64 + 1 + 16 ஆயிடுச்சு. அடுத்தது இந்த ரோவை இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு வந்து -32 + 4 + 28. அடுத்தது -8 -8 + 16. இப்போ இதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்து நம்ம 3 காலத்திலையும் மல்டிப்ளை பண்ணணும். இது என்ன ஆகும்? -32 + 4 + 28 ஆகும். செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணும்போது 16 + 16 + 49. அடுத்தது 4 -32 + 28. இப்போ இந்த மாதிரி தேர்ட் ரோ எடுத்து கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணா -8 -8 + 16. அடுத்தது 4 -32 + 28. அடுத்தது 1 + 64 + 16. இப்போ இது வந்து 1/81. இது 81. இது 0. இது 0. இது 0. இது 81 வரும். ஏன்னா 32 ஆட் பண்ணா 81 32 + 49. திருப்பி இது ரெண்டும் சேர்ந்தா 28 + 4 32 - 32 இதுவும் 0 ஆயிடும். சாரி இது 81. அதே மாதிரி இது வந்து 16 இது -8 -8 எல்லாமே கட் ஆகி இங்க 0 வந்துடும். ஸோ இதுவும் 0. இது 16 + 64 80 அப்புறம் 81. இப்போ எல்லாத்தையும் 81ஆல டிவைட் பண்ணா நமக்கு 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு வந்துடும். இப்போ இதே மாதிரி சிமிலர்லி நம்ம A டிரான்ஸ்போஸ் இன்டு A பண்ணாலும் நமக்கு I தான் வரும். ஸோ இது வந்து ஐடென்டிட்டி I3 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர்ட் ஆர்டர். ஸோ இதுவும் I3 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம கம்பைன் பண்ணால் இந்த ரிசல்ட்டை நமக்கு என்ன வந்திருக்குன்னா A இன்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் இன்டு A ஈக்குவல் டு I அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஜென்ரலாகவே A இன்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்டு A எடுத்தாலும் I வரும். ஓகே. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். இது வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ல இந்த மாதிரி வரும். ஸோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ்னு வந்திருக்கு. அதாவது இது வந்து ஆர்த்தோகனல். ஸோ இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 6. A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை A இன்டு அட்ஜாயிண்ட் A ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் A இன்டு A ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் A இன்டு I2. இப்போ நம்ம முதல்ல டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கணும். ஓகே. இதோட வேல்யூ நம்ம இந்த லீடிங் டயகனலை முதல்ல மல்டிப்ளை பண்ணுவோம். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 வரும். மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணணும் 20. சப்ட்ராக்ஷன் நம்பர் 4 வரும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை நம்ம மேட்ரிக்ஸாக எழுதணும். ஸோ அதனால கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுக்கு வந்து ஒரு சைன் கன்வென்ஷன் இருக்கு. பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து அதோட ரோ அண்ட் காலத்தை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க இந்த ஒரு எலிமெண்ட் அதுதான் கோஃபேக்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ இதை நம்ம இங்கே எழுதும்போது இந்த இடத்துல 3 மட்டும் வரும். ஓகே. அடுத்தது இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்கு. ஸோ இந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டு பார்த்தா -5 இருக்கு. பட் அந்த பொசிஷனுக்கு -5 வரும். ஸோ அதனால 5 மட்டும் வரும். ஸோ 5 போட்டாச்சு. இப்போ அடுத்தது இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ இந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணால் -4. பட் அந்த பொசிஷனுக்கு மைனஸ் இருக்கனால +4 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட் இதை நம்ம கட் பண்ணா 8 வரும். பட் இங்கே வந்து ப்ளஸ் தான் இருக்கு. ஸோ அந்த 8 அப்படியே இருக்கும். இதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இப்போ இதுல இருந்து நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் A அப்படின்றது இதோட டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ் அப்படின்றது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த ரோ வந்து காலமாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ இருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம A இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A பண்ண போகிறோம். அதுக்கு A காப்பி பண்ணணும். 8 -4 -5
3. Adjoint வந்து 3, 4, 5, 8. ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம கரஸ்பாண்டிங்காக இந்த ரோவை கரஸ்பாண்டிங் காலத்தோட ஒவ்வொரு எலிமெண்ட்டாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வந்து 8, 3, 24 மைனஸ் 20. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8, 4, 32 மைனஸ் 32 வரும். அடுத்தது இதே மாதிரி செகண்ட் ரோவை ரெண்டு காலத்தோடய மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் 15 ப்ளஸ் 15 வந்துருச்சு. இதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 20 ப்ளஸ் 24. ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஃபைனலி இது 4, 0, 0, 4. இதை 4 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 1, 0, 0, 1 அப்படின்னு வரும். இது நத்திங் பட் டிட்டர்மினன்ட் A இன்டூ I2. ஸோ இந்த பார்ட் எடுத்து இந்த பார்ட்டுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏன்னா டிட்டர்மினன்ட் A ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இதே மாதிரி அட்ஜாயிண்ட் A இன்டூ A கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் Aக்கு நம்ம இந்த 3, 4, 5, 8 எடுத்தாச்சு. A வந்து கொஸ்டின்ல இருக்கு. 8 மைனஸ் 4 மைனஸ் 5, 3. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் டைரக்டாக எழுதிடுறேன். 24 மைனஸ் 20, அடுத்தது மைனஸ் 12 ப்ளஸ் 12, அடுத்தது 8 5 are 40, அப்புறம் மைனஸ் 40, அப்புறம் மைனஸ் 20 ப்ளஸ் 24. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4, 0, 0, 4 இருக்கு. 4 நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1, 0, 0, 1 வந்துடும். இது வந்து டிட்டர்மினன்ட் A இன்டூ I2. ஸோ இது ரெண்டுத்தை எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து டிட்டர்மினன்ட் A இன்டூ I2 ப்ரூவ் பண்ணோம். இதை எடுத்து டிட்டர்மினன்ட் A இன்டூ I2 ப்ரூவ் பண்ணியாச்சு. எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 7. A மேட்ரிக்ஸ் அண்ட் B மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை AB ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் இன்டூ A இன்வர்ஸ். இப்போ நம்ம LHS எடுத்துக்கலாம். LHSல நமக்கு AB ஹோல் இன்வர்ஸ் இருக்கு. அப்போ முதல்ல நம்ம AB கண்டுபிடிக்கணும். ABக்கு ஏவும் பியும் பக்கத்தில் எழுதிட்டு அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பக்கத்தில் எழுதின பிறகு நம்ம கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலம் எடுத்துக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ரோ, இதில் கரஸ்பாண்டிங் காலம், இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 3 ப்ளஸ் 10, அடுத்தது மைனஸ் 9 ப்ளஸ் 4. இதே மாதிரி இந்த ரோவை எடுத்து கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 7 ப்ளஸ் 25, மைனஸ் 21 ப்ளஸ் 10. இப்போ நமக்கு இது 7, இது மைனஸ் 5, இது டோட்டலாக 18. அதுக்கப்புறம் இது வந்து மைனஸ் 11. இது ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏபிக்கு ஹோல் இன்வர்ஸ் வேணும் இல்லையா? ஸோ ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. சப்போஸ் இப்போ நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் டி இருக்கு. ஓகே, அது வந்து ஏபிசிடி அப்படின்றது. இப்போ எனக்கு டி இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா 1 இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணால் ஏடி, அதுக்கப்புறம் மைனஸ் பிசி, மீது ரெண்டு எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இந்த லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், மீதி ரெண்டு எலிமெண்ட்டை சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் இன்வர்ஸ். அந்த மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணால் நமக்கு இங்கே 1 இதோட லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 77 வரும் இல்லையா? மைனஸ் 77 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 18 into 5 இது வந்து 90. ஸோ 90லேருந்து 77 சப்ட்ராக்ட் பண்ணால் 10ல் 7 போச்சுன்னா 3, இது 8 ஆகிடும். ஸோ நமக்கு வந்து 13 வரும். ஸோ 1/13 இது ஓப்பன் பண்ணி லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்ஹெச்எஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் போடணும். ஆர்ஹெச்எஸ்ல பார்த்தீங்கன்னா பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி பி இன்வர்ஸை டைரெக்டாக எழுதணும். இதுக்கு 1 இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ இந்த லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணால் -2 வரும். அதாவது -2 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா இந்த மீதி எலிமெண்ட் வந்து 15, இப்போ ப்ளஸ் 15 ஆயிடுச்சு. அப்போ 13 வந்துடும். ஸோ இங்கே 13 வந்துருச்சு. லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், மீதி ரெண்டு எலிமெண்ட்டை சைன் சேஞ்ச் பண்ணணும். இது பி இன்வர்ஸ். இப்போ ஏ இன்வர்ஸுக்கு அதே மாதிரி இது
15 minus 14 அப்போ 1 ஆயிடும். ஸோ 1 by 1 அப்படின்னு வரும். லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு, மீதி ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு B இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த நம்பர் வந்து டோட்டலாக 1 by 13 ஃப்ரண்ட்ல போட்டுட்டு இதோட மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ரோ இது கரஸ்பாண்டிங் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு 10 minus 21 வரும். அடுத்தது அடுத்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? -4 plus 9 வரும். அதே மாதிரி இந்த ரோவை கரஸ்பாண்டிங்கா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -25 plus 7 அப்புறம் 10 minus 3. இப்போ டோட்டலா 1 by 13 -11 இது 5, இது -18 இது 7. ஸோ இது வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து AB ஹோல் இன்வெர்ஸ், இது B இன்வெர்ஸ் இன்டு A இன்வெர்ஸ். ஓகே, நம்ம இங்கே எழுதிடலாம். இந்த B இன்வெர்ஸ் இன்டு A இன்வெர்ஸ். ஸோ ரெண்டு சேமா இருக்க பாருங்க. வெளியே 1 by 13 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ வந்து -11, அதுக்கப்புறம் 5, அப்புறம் -18, அப்புறம் 7. ஸோ ஃப்ரம் 1 and 2 AB whole inverse equal to B inverse into A inverse. Exercise 1.1 question number 8. Adjoint A கொடுத்துட்டு A matrix கேட்டா அதுக்கு இதுதான் ஃபார்முலா. அதாவது A matrix equal to half 1 by root of determinant adjoint A into adjoint of adjoint A. இப்போ நம்ம முதல்ல இந்த adjoint A க்கு determinant value கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த first rowல plus minus plus இந்த sign convention எடுத்து first element 2 எடுத்துக்கணும். ஸோ இந்த 2-ஐ க்ளோஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற இந்த 4 எலிமெண்ட்டை ஒரு 2 row 2 column மேட்ரிக்ஸா டிட்டர்மினண்டா எழுதணும். அதாவது 12 -7 0 2. அடுத்தது மைனஸ் சைன் எடுத்துக்கணும். பட் இங்க ஆல்ரெடி -4 இருக்கனால +4 ஆயிடும். இப்போ இந்த 4-ஐ விட்டுட்டு மீதி இருக்கிற இந்த 4 எலிமெண்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த 4 எலிமெண்ட் எடுத்தா நமக்கு வந்து -3 -7 -2 2 இருக்கும். அடுத்தது லாஸ்ட்ல +2 எடுத்துட்டு இந்த 2-ஐ விட்டுட்டு மீதி எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மீதி 4 எலிமெண்ட் எடுக்கும்போது நமக்கு -3 12 -2 0 அப்படின்னு இருக்கும். இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் ஆஃப் அந்த ரிமைனிங் 2 எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் நமக்கு 2 பிராக்கெட் ஓப்பன். இது வந்து 24 -0. அடுத்தது 4, இது வந்து -6. இது மல்டிப்ளை பண்ணா 14, பட் ஆனால் சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, -14 ஆயிடும். அதுக்கப்புறம் +2 into 0 மல்டிப்ளை பண்ணா -24, சப்ட்ராக்ட் பண்ணும்போது +24 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம டோட்டலா சிம்பிளை பண்ணா இது 48. இது ரெண்டும் -20. ஸோ -4 into 20 அப்படின்னு இருக்கு. +2 into 24 இருக்கு. இப்போ இது வந்து 48 -80 +48 இருக்கு. ஸோ டோட்டலா இது 96 -80. ஸோ இது வந்து 48 96 ஆயிடுச்சு, -80 சப்ட்ராக்ட் பண்ணா 16 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அதனால நம்ம இது வந்து இங்க யூஸ் பண்ணலாம். சப்போஸ் 0 வந்துருச்சு அப்படின்னா டினாமினேட்டர் 0 வந்தா இது நாட் டிஃபைன்ட் ஆயிடும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதணும். கோஃபேக்டர் ஆஃப் adjoint A. இது வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸா எழுத போறோம். அதனால கோஃபேக்டர் adjoint A மேட்ரிக்ஸ். இப்போ கோஃபேக்டருக்கு ஒரு சைன் கன்வென்ஷன் இருக்கு. அதாவது பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கணும். அந்த ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு இந்த மீதி இருக்க 4 எலிமெண்ட் எடுத்து கால்குலேட் பண்ணணும். இந்த சைனையும் நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போறேன். நான் சில ஸ்டெப்லாம் கொஞ்சம் டைரக்டா எழுத போறேன். ஏன்னா ஆல்ரெடி இது நம்ம நிறைய சம்ல போட்டிருக்கோம். ஸோ இந்த 2 எடுக்கக்கூடாது. மீதி வந்து பார்த்தீங்கன்னா +24 -0. அடுத்தது மைனஸ் ஆஃப் இது வந்து -6, அப்புறம் -14. அடுத்தது பிளஸ் ஆஃப், ஸோ இது வந்து 0 +24. இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதே மாதிரி செகண்ட் ரோ. ஸோ செகண்ட் ரோ அகைன் நம்ம என்ன பண்ணோம்? இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு மீதி 4 எலிமெண்ட்டை நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணோம். அந்த சைனையும் சேர்த்து போடணும். இப்போ இது மைனஸ் இருக்கு. ஸோ இது வந்து -8, அதுக்கப்புறம் -0.
அடுத்தது ப்ளஸ். ஸோ இந்த மிடில் எலிமெண்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா, அதோட ரோன் காலத்தை விட்டுட்டோம்னா 4 + 4 அப்படின்னு வருது. அடுத்தது மைனஸ் சைன். ஸோ இந்த எலிமெண்ட் வந்து 0 -8. அடுத்தது ப்ளஸ். ஸோ இது வந்து 28 -24. அடுத்தது -14 + 6. அதுக்கு மைனஸ் சைன். -14 + 6. ஓகே, -14 + 6. அடுத்து லாஸ்ட்டுக்கு வந்து 24 - 12. 24 - 12. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே 24 வந்துருக்கு, இது -20, வெளியே மைனஸ் சைன் இருக்கு. ஸோ 20 ஆகிடும். இது வந்து வெறும் 24. அடுத்தது வெறும் 8, அகைன் வெறும் 8, அகைன் 8. இது வந்து 4. அதுக்கப்புறம் இது வந்து -8, வெளியே -8னால +8 ஆகிடும். அதுக்கப்புறம் 12. ஓகே, இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் இதோட டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் நிறைய டைம் பார்த்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதணும். அதே மாதிரி மீதி எல்லாத்தையும் எழுதணும். 24 20 24. அதுக்கப்புறம் இது வந்து 8 8 8. அதுக்கப்புறம் 4 8 12. ஓகே, இதில் வந்து நம்ம 4 காமனாக எடுக்கலாம் எல்லா எலிமெண்ட்ல இருந்தும். ஸோ இது வந்து 6 2 1 5 2 2. அப்புறம் 6 2 3. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம இந்த ஏவோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வந்து 16 வந்துருச்சு இல்லையா? இது ரூட் உள்ள போடும்போது ரூட் எடுத்த பிறகு 4 ஆகிடும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ ±1/4. அது போக இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இங்கே இருக்கு. ஸோ இது ஃபுல்லத்தையும் நம்ம காப்பி பண்ணோம். ஸோ 4 × 6 2 1 5 2 2 6 2 3. இந்த 4 4 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ±6 2 1 5 2 2 6 2 3. இதுதான் மேட்ரிக்ஸ் ஏ. எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 9. இதில் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ±1/√of டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ ஆல்ரெடி அட்ஜாயிண்ட் ஏ நம்மகிட்ட இருக்குது. நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் போதும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது இதோட எக்ஸ்பேன்ஷன், இப்போ இதோட சைன் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 0 எண்டில் 0 இருக்கிறனால 0 × சம்திங் அது 0 ஆகிடும். அதனால் அதை விட்டுட்டு இந்த மிடில் இருக்க -2க்கு இந்த சைனை போட்டால் நம்ம +2 டிட்டர்மினன்ட் ஓப்பன். இந்த 2ஓட ரோ அண்ட் காலத்தை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ், இந்த 4 எலிமெண்ட்ஸ் நம்ம எழுதணும். ஸோ அந்த 4 எலிமெண்ட்ஸ் எழுதும்போது 6 -6 -3 6 அப்படின்னு வரும். லாஸ்ட் அகைன் 0. ஸோ இது டோட்டலாக 2 × இது 36 -18 இருக்கு. அது 18 18 × 2 36 வரும் டோட்டலாக. இது இங்கே ரூட் உள்ள போட்ட பிறகு இப்போ ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றது √36 which is 6. Therefore அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து ±1/6. அப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ அது கொஸ்டின்லேயே இருக்கு. 0 -2 0 6 2 -6 -3 0 6. Exercise 1.1 question number 10. Find adjoint of adjoint A. Adjoint A கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம adjoint கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸில் நம்ம வந்து இந்த சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுவோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்து அந்த சைன் அட்டாச் பண்ணணும். அந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் எடுக்கணும். அதோட ரோன் காலத்தை நம்ம கட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத எடுத்துக்கணும். ஸோ இது நான் கால்குலேஷன் டைரெக்டாக போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கும்போது அங்கே ப்ளஸ் வரும். ஸோ அப்போ இந்த 4 எலிமெண்ட்டோட கால்குலேஷன்ஸ் மட்டும் வரும். ஏன்னா இந்த எலிமெண்ட்டோட ரோன் காலத்தை நம்ம விட்டுருவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த 4 எலிமெண்ட்டோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 2 - 0. அடுத்தது -6
சைன் இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்கு. ஸோ இந்த ஜீரோவோட ரோன் காலத்தை விட்டுட்டு மீதி எடுத்துக்கணும். ஸோ அது மீதி எடுத்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 0 தான் வருது. ஆக்சுவலாக இது 0 0. அதுக்கு அடுத்தது இந்த 1 இதோட ரோன் காலத்தை கட் பண்ணிட்டு மீதி எடுத்தோம்னா 0 + 2 அப்படின்னு வரும். ஸோ வெறும் 2 மட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பொசிஷனுக்கு மைனஸ் சைன், பட் இதோட ரோன் காலம் கட் பண்ணிட்டு இதை நம்ம அவைல் பண்ணால் 0 தான் வருது. ஸோ அப்போ வெறும் 0 மட்டும் இருக்கு. அடுத்தது இந்த 2ஓட ரோன் காலத்தை கட் பண்ணிட்டு மீதியம் மல்டிப்ளை பண்ணால் இது 1 + 1 2. ஸோ இங்கே வந்து 2 இருக்கு. அடுத்தது இங்கே மைனஸ் சைன், இந்த இடத்துல மைனஸ் சைனை போட்டுட்டு இந்த எலிமெண்ட்ஸை கட் பண்ணிட்டு ரிமைனிங் எடுக்கணும். இதுவும் 0 தான் வருது. ஸோ அப்போ மைனஸ் வந்து இதோட எஃபெக்டே இருக்காது, வெறும் -0 அப்படின்னு தான் இருக்கும். அடுத்தது இந்த எலிமெண்ட்டோட ரோன் காலத்தை கட் பண்ணால் நமக்கு வந்து -2 வரும். இந்த பொசிஷனுக்கு ப்ளஸ், அந்த மைனஸோட அப்படியே ஜஸ்ட் ப்ளஸ் சேர்த்தா -2 தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக -2 மட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த எலிமெண்ட் இதோட ரோன் காலத்தை விட்டுட்டு இதை கால்குலேட் பண்ணால் 0 வரும், பட் அதுக்கு வந்து -0ன்னு வரணும். அடுத்தது இந்த எலிமெண்ட் இதோட ரோன் காலத்தை கட் பண்ணிட்டு 2. ஸோ 2. ஸோ இது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு வரும்போது இதோட டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் காலமாக எழுதுனா 2 0 2. அடுத்து 0 2 0. 0க்கு சைன் கிடையாது, இங்கே நம்ம சைன்லாம் சேர்த்து எழுதுறதுனால இந்த 0 போட்டோம். பட் 0ன்றது +0 -0 அப்படிலாம் இல்லை, 0 தான். அடுத்தது -2 0 2. இதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட். எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 11. ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்றது ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதிடுவோம். ஓகே, அப்படி எழுதும்போது இது 1 இது tan x வரும். செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதணும். இது எழுதியாச்சு. ஓகே, இப்போ ஏ இன்வர்ஸ் அப்படின்றது இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. சப்போஸ் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ வந்து 4 எலிமெண்ட் ABCD இருக்கு அப்படின்னா இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது 1 இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூன்றது AD - BC அப்படின்னு வரும். இந்த லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஆஃப் ரிமைனிங் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணி லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த மீதி 2 எலிமெண்ட்டும் அதே இடத்துல இருக்கும், பட் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஸோ இந்த ப்ரொசீஜரை இங்கே ஃபாலோ பண்ணி நம்ம இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் அப்போ வந்து 1 இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் லீடிங் டயகனல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 1 வரும். 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும். இது இப்போ ஓப்பன் பண்ணியாச்சா? இப்போ லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணால் அதே தான் வரும். இதை சைன் சேஞ்ச் பண்ணால் இந்த இடத்துல -tan x, இந்த இடத்துல tan x அப்படின்னு வந்துடும். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் வந்து 1 -tan x 1. இது 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். இது 1 -tan x tan x 1. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு கரஸ்பாண்டிங் ரோவோட எலிமெண்ட்ஸை காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நடுவில் இருக்க இந்த கான்ஸ்டன்ட், அது ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட் கிடையாது, காமனாக இருக்க எலிமெண்ட், இது வந்து நம்ம இப்படி ஃப்ரண்ட்டில் போட்டாச்சு. ஓகே, 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். இப்போ மேட்ரிக்ஸ் ஓப்பன். ஸோ இது 1 × 1 - tan ஸ்கொயர் எக்ஸ். இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது வந்து -tan x திருப்பியும் -tan x வந்துருக்கு. அடுத்தது இந்த செகண்ட் ரோ எடுத்து கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு tan x + tan x வந்துருக்கு. அதே மாதிரி இது வந்து -tan ஸ்கொயர் எக்ஸ் + 1. இப்போ நம்ம இது வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இந்த எலிமெண்ட்டை நம்ம உள்ள டிவைட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 - tan ஸ்கொயர் எக்ஸ் பை 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா -2 tan x இருக்கு.
பட் வெளியே இருக்க டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது 1 plus tan square x ஆயிடும். அடுத்தது இங்க 2 tan x இருக்கு. இதால வெளியே இருக்க டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர்ல 1 plus tan square x அப்படின்னு வரும். இது நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டுக்கலாம். ஸோ 1 minus tan square x அப்படின்னு போட்டா by 1 plus tan square x அப்படின்னு வரும். இது வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரியில படிச்ச ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ sin 2x in terms of tan வந்து 2 tan x by 1 plus tan square x. அதே மாதிரி cos 2x வந்து 1 minus tan square x by 1 plus tan square x. இப்போ இது வந்து cos 2x ஆயிடும். இங்க மைனஸ் சைன் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ மைனஸ் sin 2x ஆயிடும். இங்க sin 2x ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க cos 2x ஆயிடும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இது டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். இதில் நம்ம LHS எடுத்தோம், நமக்கு இப்போ RHS வந்துருச்சு. ஸோ எல்லாருமே செக் பண்ணிக்கலாம். cos 2x minus sin 2x minus sin 2x, அப்புறம் sin 2x cos 2x இருக்கு cos 2x. ஸோ LHS எடுத்தோம் நம்ம A transpose into A inverse RHS வந்துருச்சு. Exercise 1.1 question number 12. Find the matrix A for which A into இந்த matrix equal to இந்த matrix கொடுத்திருக்காங்க. இதே மாடல் சம் நம்ம 11th போட்டிருந்தோம். அப்ப நம்ம A வந்து ABCD அப்படின்னு அசியூம் பண்ணி இந்த A ஓட இங்க மல்டிப்ளை பண்ணி அது வர ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும். அதை இங்க ஈக்குவேட் பண்ணுவோம் அதர் சைடு. ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணோம். அப்ப நமக்கு வந்து AB அண்ட் CD இதெல்லாம் சம் ஈக்குவேஷன் வரும். சால்வ் பண்ணி இந்த ஏவை கண்டுபிடிப்போம். பட் இங்க கிளாஸ் 12ல வந்து நிறைய வந்து இன்வெர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நான் வந்து இந்த இன்வெர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஏ கண்டுபிடிக்க போறேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா அப்ப இங்க ஏ மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இது ஃபர்ஸ்ட் இருக்கு, இது செகண்ட் இருக்கு. பட் இந்த பக்கத்துல வந்து இந்த செகண்ட்ல இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் அந்த பக்கம் போனா அங்கேயும் வந்து செகண்ட்ல தான் போகணும், ஃப்ரண்ட்ல போட்டுறக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட்ல அந்த சைடு ஆல்ரெடி 14 7 7 7 இருக்கு இல்லையா? ஸோ அது கூட இந்த மேட்ரிக்ஸ் வந்து அந்த பக்கம் போயிடும். ஸோ 5 3 -1 -2 அப்படின்னு போயிடும். பட் போகும்போது அது இன்வர்ஸா போயிடும். இப்போ A ஈக்குவல் டு, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கட்டும், 14 7 7 7 அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட்ஸ் நம்ம ஆல்ரெடி வேற சம்ல பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் நான் இங்கே சொல்லிடுறேன். இப்போ இதான் வந்து ஒரு A மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட A இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா 1 இதோட A டிட்டர்மினன்ட் இந்த லீடிங் டயகனல்ல மல்டிப்ளை பண்ணணும். அதாவது AD minus BC. அப்புறம் மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணி லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். மீதி ரெண்டு எலிமெண்ட்டை சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஆனால் அந்த எலிமெண்ட்ஸ் அங்கேயே தான் இருக்கும். அதை இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது இன்டூ 1 இதோட லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணால் -10. ஸோ இது வந்து மைனஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து -10 + 3 அப்போ -7 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணி லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸை சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நமக்கு 1 -7 வெளியே வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும். ஸோ இந்த ரோ அண்ட் கரஸ்பாண்டிங் காலம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒன்றா மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது 14 × -2 28 + 7 இது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி 14 × இது -3 இது வந்து -42 வரும். அதுக்கு அடுத்தது +35 வரும். அதே மாதிரி இங்கே செகண்ட் ரோ எடுத்து கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 இது வந்து -14 + 7 இது வந்து -21 + 35. இப்போ டோட்டலாக நமக்கு 1 -7 இது வந்து -21. அதுக்கப்புறம் இது வந்து -7 அகைன் இது வந்து -7 அகைன் இது வந்து 14. பட் இதுல எல்லா எலிமெண்ட்ஸ்லயும் நமக்கு 7 காமனா இருக்கு. அதுலயும் -7 நம்ம காமனா எடுக்கலாம். ஸோ -7 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க கீழே வேற ஒரு -7 இருக்கு. இது வந்து 3 ஆயிடும், 1 ஆயிடும், 1 ஆயிடும். -7 காமனா எடுத்தனால -2 ஆயிடும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தேவையான A வந்து 3 1 1 -2. Exercise 1.1 question number 13. A, B and C மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. X மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுல கண்டிஷன் வந்து AX B = C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம AX B = C ல இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்.
ஸோ A வந்து 1 minus 1 2 0 இது x இருக்கு. இப்போ B 3 minus 2 1 1 equal to C இது வந்து 1 1 2 2. ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் 1 வந்து அந்த பக்கம் போகணும், அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் 2 வந்து அந்த பக்கம் போகணும். ஸோ இது ஃபர்ஸ்ட்ல இருக்கனால இது இந்த பக்கம் வந்தால் இந்த இடத்துல வரணும். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இங்கே வரணும், இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் இந்த இடத்துல வரணும். பட் அந்த பக்கம் போகும்போது அது இன்வெர்ஸாக போயிடும். ஸோ இந்த ரெண்டும் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அந்த பக்கம் போகும்போது நமக்கு 1 minus 1 2 0ன்னு வருது இல்லையா, அதுக்கு இன்வெர்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சி மேட்ரிக்ஸ் அங்கே தான் இருக்கு, 1 1 2 2 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் அந்த பக்கம் போகும்போது, அதாவது மேட்ரிக்ஸ் பி, ஸோ 3 minus 2 1 1 அப்படின்னு வந்து அது இன்வெர்ஸாக போயிடும். ஸோ இதுதான் எக்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஏ மேட்ரிக்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 4 எலிமெண்ட்ஸ் ஏபிசிடி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இதோட லீடிங் டயகனல் மல்டிப்ளை பண்ணி நம்ம 1/AD மைனஸ் மீதி 2 எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் டிட்டர்மினன்ட் வேல்யூ. மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணி லீடிங் டயகனல் இருக்க எலிமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த மீதி எலிமெண்ட்ஸோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும், ஆனால் அந்த இடத்துல தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மெத்தட் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம், இதுக்கும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இது 1 இது 0 -1 -2 2 அப்படிதான் டிட்டர்மினன்ட் வேல்யூ. மேட்ரிக்ஸ் ஓப்பன், இதில் இந்த லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ 0 1 மீதியை சைன் சேஞ்ச் பண்ணணும். இது பண்ணியாச்சா? அடுத்தது இது 1 1 2 2 as it is இருக்கு. இங்கே வந்து 1/3 + 2 டோட்டலாக அது 5 ஆயிடுச்சு. அது போக இந்த லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணால் 1 3, இது சைன் சேஞ்ச் பண்ணால் 2 -1. இப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் நம்ம கண்டினியூ பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம இந்த நம்பர்ஸ் வந்து தனியாக ஃப்ரெண்டில் எழுதிக்கலாம். அதாவது 1/10 அப்படின்னு போட்டுட்டு, இப்போ நமக்கு 3 மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, யூஸ்வலாக நம்ம இந்த ஆர்டரில் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அந்த ரிசல்ட்டை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அதனால நான் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை as it is எழுதிடுறேன். 0 1 -2 1. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த ஃபர்ஸ்ட் காலத்தோட கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 -1 வரும். அடுத்தது 2 + 3 வரும். அடுத்தது இந்த 2 and 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து 2 -2 வரும். இது வந்து 4 + 6. இப்போ 1/10 ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் 0 1 -2 1 as it is. இது 0 இது 0 இது 5 and 10. ஓகே, இப்போ இந்த 1/10 அப்படியே வச்சுட்டு இங்கே கரஸ்பாண்டிங் ரோ இங்கே கரஸ்பாண்டிங் காலம் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அடுத்தது 0 10 மட்டும் இருக்கும். அடுத்தது 0 இதுவும் 0. அடுத்தது -10 + 10, ஸோ இதுவும் 0. இப்போ இந்த 10 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 10/10 அப்படின்னு வந்துடும். மீதெல்லாம் 0 1 0 0 அப்படின்னு இருக்கு. இப்போ டோட்டலாக இதோட ஆன்சர், அதாவது எக்ஸ் வந்து 0 1 0 0. Exercise 1.1 question number 14. If A equal to the matrix கொடுத்திருக்காங்க, show that A inverse equal to half A square minus 3i. இப்போ நம்ம LHS தனியா கண்டினியூ பண்ணலாம். இது வந்து நம்ம A inverse கண்டுபிடிக்கணும். ஓகே, A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் A டிட்டர்மினன்ட் போடணும். ஸோ A டிட்டர்மினன்ட் போடுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துப்போம். அதோட சைன் கன்வென்ஷன் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே 0 தான், அதனால அதை விட்டுட்டு 0ன்னு போட்டுட்டு அடுத்த எலிமெண்ட் வந்து 1 இருக்கு. ஸோ ஆனால் அந்த இடத்துல மைனஸ் வரணும். ஸோ -1 டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணி இந்த 1ஓட இந்த ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு இதை எவாலுவேட் பண்ணால் நமக்கு 0 -1 அப்படின்னு வரும். ஸோ நான் முதல்ல இந்த டிட்டர்மினன்ட்டே காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவாலுவேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 1 1 1 0. அடுத்தது +1 டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணி இந்த 1ஓட ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற மீதி எலிமெண்ட்ஸ் வந்து 1 0 1 1. இப்போ டோட்டலாக இது வந்து 0 -1 ப்ளஸ் இது வந்து 1 -0.
ஸோ அகைன் இது வந்து 1 plus 1 டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது நாட் ஈக்குவல் டு 0, therefore A inverse exist. இப்போ நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஃபேக்டர்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு மேட்ரிக்ஸாக எழுத போகிறோம். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இந்த கோஃபேக்டருக்கு நமக்கு சைன் கன்வென்ஷன் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் எழுதணும். ஸோ பிளஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ இந்த ஜீரோவோட ரோ அண்ட் காலத்தை நம்ம விட்டுட்டு மீதி எவாலுவேட் பண்ணால் 0 minus 1. அப்போ இது டோட்டலாக நான் 0 minus 1 ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளிஃபிகேஷன் போடலாம். ஸோ 0 minus 1. அடுத்து மைனஸ் ஆஃப். ஸோ இந்த 1ஓட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டா 0 minus 1 மறுபடியும். ஸோ 0 minus 1. அடுத்தது இந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டா 1 minus 0. ஸோ பிளஸ் ஆஃப் 1 minus 0. இதே மாதிரி ரோ 2. ரோ 2 இதோட சைன் வந்து இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ் சைன் போட்டு இந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டா 0 minus 1 வரும். ஸோ இந்த இடத்துல 0 minus 1. அதே மாதிரி அடுத்தது பிளஸ் போட்டுட்டு 0 minus 1 அகைன். அடுத்தது லாஸ்ட்ல இருக்கிறது மைனஸ் போட்டு பிராக்கெட் ஓப்பன். அதாவது இந்த எலிமெண்ட் இதோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா அகைன் 0 minus 1 வரும். ஸோ 0 minus 1. அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட் இதோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 minus 0ன்னு வரும். ஸோ பிளஸ் சைன் 1 minus 0. அடுத்து மைனஸ் ஆஃப் இந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணோம்னா 0 minus 1 வரும். ஸோ 0 minus 1. லாஸ்ட் எலிமெண்ட் 0 minus 1. இப்போ இதோட வேல்யூ எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து -1 வரும். இது -1 வெளியே மைனஸ் இருக்கிறதுனால +1 ஆகிடும். அடுத்தது 1, அடுத்தது 1, அடுத்தது -1, அடுத்தது +1, அடுத்தது 1, 1, -1. இப்போ இதை வச்சு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் A அப்படின்றது இதோட டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்றது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதணும். அப்போ வந்து நமக்கு -1, 1, 1 அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலமாக எழுதணும். தேர்ட் ரோ தேர்ட் காலமாக எழுதியாச்சு. இப்போ A இன்வர்ஸோட ஃபார்முலா 1/A டிட்டர்மினன்ட் இன்டு அட் J. அப்போ 1/2 மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணி அட்ஜாயிண்ட் A -1, 1, 1, 1, -1, 1, 1, 1, -1. ஸோ நம்ம LHS கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம RHS செப்பரேட்டாக போட போகிறோம். ஸோ நம்ம LHS A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHSல வந்து ஒரு 1/2 இருக்கு, நமக்கு A² - 3i இருக்கு. ஸோ முதல்ல நம்ம A² கண்டுபிடிச்சு அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ A²க்கு நம்ம A into A அப்படின்னு எழுதணும். ஸோ பக்கத்தில் A எழுதணும். ஸோ 0, 1, 1, 1, 0, 1, 1, 1, 0. அகைன் இதை காப்பி பண்ணோம். 0, 1, 1, 1, 0, 1, 1, 1, 0. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கரஸ்பாண்டிங் ரோவை கரஸ்பாண்டிங் காலம் எலிமெண்ட்ஸோட ஒன்றா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி நிறைய டைம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இங்கே திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். 0 into 0, 0, +1, திருப்பி +1. அடுத்தது இந்த செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? 0 + 0 + 1. அதுமாதிரி தேர்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 + 1 + 0 அப்படின்னு வரும். இப்போ இந்த செகண்ட் ரோவை மறுபடியும் இங்கே 3 காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ வந்து 0 + 0 + 1 வரும். அடுத்தது 1 + 0 + 1 வரும். அடுத்தது 1 + 0 + 0. இப்போ அடுத்தது தேர்டு. ஸோ 0 + 1 + 0. அடுத்தது 1 + 0 + 0. அகைன் லாஸ்ட் 1 + 1 + 0. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக 2, 1, 1, 1, 2, 1, 1, 1, 2 அப்படின்னு வந்திருக்கு.
ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ half bracket open a ஸ்கொயருக்கு பதில் மேட்ரிக்ஸ் 2 1 1 1 2 1 1 1 2 மைனஸ் 3i ஐன்றது ஐடென்டிட்டி 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு வரும். இப்போ இந்த half as it is அப்படியே இருக்கட்டும். மேட்ரிக்ஸ் ஓப்பன். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 2 1 1 1 2 1 1 1 2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் போக இதை 3 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 0 0 0 3 0 0 0 3 அப்படின்னு வரும். இது ஃபுல் பிராக்கெட், ஏன்னா ஹாஃப் வந்து காமன். இப்போ இதை நம்ம ஒரே மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஸோ ஹாஃப் ஒரே மேட்ரிக்ஸாக மாற்றும் போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 2 மைனஸ் 3 அப்படின்னு வரும். அடுத்தது 1 மைனஸ் 0 1 மைனஸ் 0, அடுத்தது 1 மைனஸ் 0, அடுத்தது 2 மைனஸ் 3, அடுத்தது 1 மைனஸ் 0. நான் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்லாம் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கணும், அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இங்கே நடுவில் வந்து மைனஸ் சைன் இருக்கு. இப்போ அடுத்தது 1 மைனஸ் 0, அகைன் 1 மைனஸ் 0, அகைன் 2 மைனஸ் 3. இப்போ டோட்டலாக இது வந்து 1/2 மைனஸ் 1 1 1 1 மைனஸ் 1 1 1 1 மைனஸ் 1 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து LHS நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது RHS. ஸோ LHSலேருந்து RHS பார்க்கும்போது ரெண்டும் சேமாக இருக்குது. தேர்ஃபோர் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு half ஆஃப் A ஸ்கொயர் மைனஸ் 3i அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ நம்ம கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட் செக் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் 1 1 1, ஸோ இங்கே மைனஸ் 1 1 1, அடுத்தது 1 மைனஸ் 1 1, ஸோ 1 மைனஸ் 1 1, அடுத்தது 1 1 மைனஸ் 1, ஸோ 1 1 மைனஸ் 1, ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஹாஃப். ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்கு. Exercise 1.1 question number 15. Decrypt received encoded message. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு with the encryption matrix -1 -1 அப்புறம் 2 1 கொடுத்துருக்காங்க. And the decryption matrix has its inverse. இப்போ இது வந்து A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, -1 -1 2 1. இப்போ நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இப்போ ஜென்ரலாகவே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் நான் B அப்படின்னு எடுத்துக்கிறேன். ABCD அப்படின்னு 4 எலிமெண்ட் இருக்கு. இப்போ B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ, அதாவது இந்த லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ 1/AD மைனஸ் BC. அப்புறம் இது ஓப்பன் பண்ணி இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். மீதி 2 எலிமெண்ட்டும் அதே இடத்துல இருக்கும், பட் சைன் சேஞ்ச் பண்ணோம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இதை யூஸ் பண்ணி A இன்வர்ஸ் எழுதுனா லீடிங் டயகனல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த -1 1 ஸோ இது வந்து -1 மைனஸ் ஆஃப் -2 அப்படின்னு வரும். டோட்டலாக -1 + 2 which is 1. இப்போ இந்த லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு, மீதி 2 எலிமெண்ட்ஸோட சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதான் A இன்வர்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து இதை நம்ம டீக்ரிப்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு இந்த கோடட் மெசேஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே எழுதணும். அதாவது 2 - 3. இந்த டீகோடிங் மேட்ரிக்ஸ் வந்து இந்த இன்வர்ஸ். ஸோ 1 1 -2 -1. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோ வந்து கரஸ்பாண்டிங் காலத்தோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்? ஸோ 2 + 6 அப்படின்னு வரும். அடுத்தது 2 + 3 அப்படின்னு வரும். நமக்கு டோட்டலாக 8 and 5 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த மேட்ரிக்ஸ் வந்து 20 and 4 இருக்கு. இதை வந்து நம்ம டீகோடிங் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளோட இன்வர்ஸ் 1 1 -2 -1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த என்டையர் ரோவை நம்ம இந்த என்டையர் காலத்தோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? ஸோ 20 - 8 அப்படின்னு வரும். அதே மாதிரி 20 - 4 வரும். ஸோ இது டோட்டலாக 12 and 16. இப்போ நமக்கு இந்த டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. கொஸ்டின் படி A to Z அப்படின்றது வந்து 1 to 26 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே நம்ம செப்பரேட்டாக லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது A to Z வந்து 1 to 26 நம்பர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு தேவை 8, 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8 வந்து இங்கே இருக்கு. ஓகே, ஸோ 8 அதுக்கு கீழே வந்து H அப்படின்னு எழுதிட்டேன். அடுத்தது 5 இருக்கு. ஸோ 5 வந்து நமக்கு E. அதுக்கு அடுத்தது 12 இருக்கு. ஸோ 12 வந்து L. அடுத்தது 16. ஸோ இது வந்து P. அப்போ நமக்கு decrypt the received encoded message அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அது வந்து HELP, HELP.